உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 19வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமண தடை குறித்த விளக்கங்களை கொடுப்பதற்காக நமக்கு கோவையிலிருந்து நம்மளோட சங்கத்தினுடைய பொருளாளர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய உரை வரவேற்போம். ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணுவம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வ விக்னோபசாந்தயே. குருவாழ்க, குருவே துணை. இப்பொழுது இந்த 19வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும், ஜோதிட பெருமக்களாகிய ஜோதிட உள்ளங்களுக்கும், ஜோதிட சொந்தங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி, நம்ம தலைவர் விஜயண்ணன் அவர்களுக்கு நன்றி, நம்ம சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி, துணை செயலாளர் நம்ம துரைசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி, மற்றும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இப்பொழுது இந்த திருமணம் தடையாவதற்கு சில விதிவிலக்குகள் எல்லாருமே நம்ம குறிப்பிட்ட, அதாவது ஒரு தேதி காலங்களில் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் நம்பவுமே வருத்தப்படுறாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு 24, 25, 26, 27 கூட ஆயிடுது, இன்னும் திருமண தடை ஆகிட்டே இருக்குது, நாங்களும் பார்த்துட்டே இருக்கிறோம், எவ்வளவோ வரன் வருது, தட்டி போயிட்டே இருக்குதுங்க அப்படிங்கிற கேள்வி நிறையா வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு 27க்கு மேலே பார்த்தோம்னா 29, 30 கூட தாண்டி போயிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் திருமணங்கள் தடையாகிறதுக்கு காரணங்கள் கிரகங்களுடைய கூறுகளே. அப்படி பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்தோம்னா இளமையிலேயே திருமணம் நடந்துருது. ஒரு பெண்ணுக்கு 18, 22க்குள்ளையும் கூட திருமணம் நடந்துருது. ஆண்களுக்கு 23, 25 வயசுக்குள்ளையும் கூட திருமணம் நடந்துருது. சில பேருக்கு இளமையிலேயே பார்த்தா காதல் திருமணங்கள் நிறைய நடந்துருது, அல்லது வேறு வகுப்பில் நிறையா திருமணங்கள் நடந்துருது. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுக்கு பார்த்தோம்னா நிறையா நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பலனே. ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1, 5, 9 தொடர்புகள் நல்ல முறையில் இருந்ததுன்னா அவங்களுடைய பாவகர்மங்கள் ஒன்றும் வேலை செய்யாது. அவர்களுடைய இது எப்பவுமே பார்த்தோம்னா ஜாதகத்தில் சில விதிவிலக்குகள் இருந்தாலும் திருமணங்கள் அவங்களுக்கு நடக்க வேண்டிய காலத்தில் நடந்துருது. அப்போ அவங்களுடைய ஜாதகத்திலும் அந்த 1, 5, 9 ஏதாவது ஒரு கிரகங்கள் கெட்டு அந்த ஸ்தானத்தில் அதே மாதிரி பாவகிரகங்கள் நின்றிருந்தாலும் அந்த திருமணங்களை தடை பண்ணுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா நம்மளுக்கு 1ஆம் இடம் அப்படிங்கிறது நாம செஞ்ச கர்மங்கள், பாவ புண்ணியங்கள். ஒருத்தன் போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு ஊருக்கு போய் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை குட்டியோட நல்லா வாழ்ந்து அவன் வாழ்க்கையை முடிச்சிடுறான். அவனுடைய ஜென்மம் இந்த ஜென்மத்தில் அவன் பிறவி எடுத்து விட்டுருமா? விடாது. அவனுக்கு அவனுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கிரனோ 7ஆம் ஆதியோ 3, 6, 8, 12 தொடர்பு கொண்டிருக்கும், அல்லது பகைநேசம் பெற்றிருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த ஜாதகத்தில் தாரதோஷம் அல்லது களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேட்டிருப்பான், அல்லது 7 குடையவன் கேட்டிருப்பான். இந்த மாதிரி ஏதாவது அமைப்பு இருந்தால் அவனுடைய போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணை அவன் ஏமாற்றி இருக்கிறான் அப்படிங்கிறது தான் நம்ம இதை கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அப்போ இந்த ஜென்மத்தில் அவனுக்கு 2ஆம் தாரமாக பெண் அமைகிறதோ, அல்லது காலம் கடந்து 30, 32 வயசும் கூட ஆகி திருமணம் நடக்கிறதோ, இந்த மாதிரியெல்லாம் அதுலேயும் குறையுள்ள வீட்டில் நடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அவனுடைய ஜாதகத்தில் பெரும்பாலும் நடக்கும். அதுபோல் ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த தொடர்புகள் நம்மளுக்கு 7, 8ங்கிறது திருமணத்துக்குரிய ஸ்தானம். நம்ம எப்பவுமே 7 எடுத்துக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லக்கூடியதை 8ஆம் இடமா எடுத்துக்கிறோம்.
அப்போ அந்த 8ல் இருக்கிற கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்குது. பாவக்கிரகங்களா இருந்தால் என்ன பண்ணுது, 2ஆம் இடத்தை பார்க்குது. 1ஆம் இடம் அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கிறது லக்கணத்தை பார்க்குது. இப்படி பார்க்கும்போது அந்த திருமணங்கள் தாமதமாக நடக்குது. அப்போ அதில் வந்து நம்ம சில விதிவிலக்குகள் இருக்கு. ஆனால் வந்து திருமண தடையாகாது. காலகட்ட சூழ்நிலைகள் இந்த 1, 5, 9 கூடையவர்கள் தசாபுத்திகள் நடக்கும்போது, அந்த திசைகள் வரும்போது, அந்த கிரகங்கள் நல்லா இருந்துடுது அவங்க ஜாதகத்துலேன்னா அவங்களுக்கு எந்த தடையும் பண்ணாது. காலகாலத்துக்கு திருமணம் நடந்துடும். அப்போ இதுதான் வந்து நம்ம 9ஆம் இடம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அவங்க செஞ்ச எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம். இல்லை நம்மளுக்கு 5ஆம் இடம் அப்படின்னா நம்ம பூர்வ புண்ணியம், நம்ம பாட்டம் செஞ்ச புண்ணியம். அப்படின்னா இந்த 1, 5, 9 ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த திருமணம் வந்து அந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் கெட்டு போகிறதில்லை. இல்லை நட்சத்திர சார பரிவர்த்தனையோ, இல்லை ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, அல்லது வந்து நம்மளுக்கு இந்த 1, 5, 7, 9 எல்லாம் சுபகரங்கள் பார்த்துருந்தாலோ அவனுக்கு அந்த கர்ம வினைகள் எதுவும் செய்யாது. மீதி ஜாதகனை பார்க்கும்போது 1, 2, 7, 8 இருந்தால் அதிகமாக பார்த்தீங்கன்னா ராகு கேது 1, 2, 8 இருந்தாலும் திருமணம் தடையாகுது. நான் பையனுக்கு எத்தனையோ வரன் பார்க்குறேனுங்க, வயசு 29 ஆச்சு 30 ஆச்சு. அந்த பிள்ளை பார்க்குற பிள்ளையெல்லாம் வந்து அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுது, என் பையனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னா அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் கர்மதோஷம். அப்போ அந்த தடையை தள்ளி போயிட்டே இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 வயசுக்கு மேலே பசங்களாக இருந்தால் 29க்கு மேலே திருமணம் ஆகுது. பிள்ளைகளாக இருந்தால் 25, 26 வயசுக்கு மேலே திருமணம் நடக்குது. அதுபோலவே இந்த சனி பகவானும் அதே மாதிரி நம்மளுக்கு 1, 2, 7, 8 இருந்தால் அதிலும் அது வந்து நம்ம கெட்டு போயிருந்தா தான் சில பேருக்கு எல்லாருக்குமே இத்தனை வயசுல தான் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியறது இல்லை. சில பேருக்கு பார்த்தோம்னா அது சுபசார பரிவர்த்தனைகளோ சுபகிரகங்களுடைய நட்சத்திர சாரங்களோ இதை நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். பொதுவாக 1, 5 இந்த 1, 2, 7, 8 சனி இருக்குது, 30 வயசு 35 வயசுல கல்யாணம் நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அதுலேயும் வந்து இந்த 7, 8 எல்லாம் சனி பகை பெற்று, அதாவது அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்கள்லையோ அல்லது திதிசூனியம் அடைஞ்சு அந்த தசாபுத்திகள் நம்மளுக்கு நடைபெறுமானால் அப்போ அந்த காலகட்டங்கள் வந்து நம்மளுக்கு திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்த்துருப்போம். ஒரு திதிசூனியமான ஜாதகம் பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு 22 வயசுக்கு மேலே குருதிசை திதிசூனியம் அடைஞ்சிடுது. அதுக்கு வந்து 38 வயசு ஆச்சு, இன்னும் திருமணம் ஆகவில்லை. அப்போ 22 வயசுலேயே அதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அப்போ அந்த ராகு திசையில் கடைசி புத்தி நடக்கும்போதே அதுக்கு திருமண வரன் நிறைய வந்திருக்குது. அதாவது செவ்வாய் புத்தி சம்மந்தப்பட்டதில் நிறைய அது வரன் வரும்போது நான் இன்னும் 2 வருஷம் கழித்து நான் வேலைக்கு போயிட்டு நான் வேலை தேடிட்டு அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது. அடுத்தது குருதசை வந்து திதிசூனியம் அடைஞ்சதுனால இன்னும் அதுக்கு பார்த்தா 38 வயசு ஆச்சு, இன்னும் திருமணம் ஆகலை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா திதிசூனியம் அடைஞ்சது. அப்போ இதுவும் நம்மளுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் முன்னோர்களுடைய சாபங்கள் அல்லது இதெல்லாம் வரமா சாபமாங்கிற மாதிரி இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. நம்மளுக்கு வர இப்போ ஜாதகத்தில் வந்து சில பேருக்கு வந்து தோராயமாக பார்க்கும்போது சுக்கிரன் வந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 5, 7 இந்த மாதிரி இருந்தால் இளமையிலேயே காதல் திருமணம் நடக்கு அல்லது வேறு ஜாதியில் கல்யாணம் நடக்கு அப்படின்னு சாதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் எடுத்துட்டாலும் குருவுக்கு 2ஆம் இடம் செவ்வாயுடைய பார்வை அல்லது சேர்க்கை அந்த 2, 3 அப்படியெல்லாம் செவ்வாய் குரு சேர்க்கை இப்படியெல்லாம் பட்டிருந்தாலும் திருமணம் நடக்கு. செவ்வாய் சுக்கிரன், இந்த குரு இந்த சுக்கிரன் செவ்வாய் இவங்க பார்த்தீங்கன்னா 2, 3 இந்த மாதிரி தொடர்பு 12 இப்படியெல்லாம் இருந்ததுனாலும் இளமையில் கல்யாணம் நடக்கும். அதே சுக்கிரன் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல நின்றதுன்னா திருமணம் நிச்சயமாகி நின்ற அளவுக்கு போயிடும். 8ஆம் இடத்துல இருந்தால் சுக்கிரன் செவ்வாயும் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சேர்ந்துருந்ததுன்னா நிச்சயமாகி நின்று போக, இல்லைன்னா திருமணமாகி 3ஆவது நாளில் தாய் வீட்டில் இருப்பாள் அப்படின்னா இது நிறைய விதிவிலக்குகள் நடக்குது. ஆனால் இதையும் நம்ம பொதுவாக சொல்லிடக்கூடாது. அந்த கிரகங்கள் 1, 5, 9 தொடர்புகள் அந்த சார பரிவர்த்தனை இதில் எல்லாம் நல்லா இருந்தால் மட்டுமே நம்ம வந்து டக்குன்னு பார்த்துட்டு இது 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாயா திருமணம் ஆகிப்புள்ள வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிறத சொல்கிறதோ, 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்குது
நிச்சயமாக நின்று போகு அப்படின்னு சொல்கிறது இருக்கக்கூடாது. இதுலேயே ஆராய்ந்து பார்த்து சொல்லணும். ஆனால் நிறைய ஜாதகங்களே இது மாதிரி நிறைய நடந்துடும். பார்த்தோம்னா ஒன்று 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறது நிச்சயத்தளவுக்கு போய் நிற்கிது. 8ஆம் இடத்துல இருந்தால் தாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ இதெல்லாம் சில விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்னா இது இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் செய்யணும். அதே மாதிரி சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் திருமண தாமதமாய் அந்த பெண்ணுக்கு நடக்கும். அதே மாதிரி கேது 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தாய்க்கு 2 தாரம் என்று சொல்றதும் இருக்கு. இதையே நாம நல்லா பார்த்துட்டு தான் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஜாதகத்தை சொல்லணுமே தவிர்த்து 19 சொல்லிடக்கூடாது. அப்போ இந்த திருமணங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ இளமையில நடக்கிறதுக்கும் இது மாதிரி இருக்கிறதுக்கு, அதே மாதிரி கல்யாணமே ஆகாம போகுமா அப்படிங்கிறது சில விதிவிலக்குகள் இருக்குது. குருவுக்கு 7ஆம் வீட்டுக்குள்ள 6 வீட்டுக்குள்ள சுக்கிரன் இருந்தா கொஞ்சம் முன்னாடியே இளமையில கல்யாணம் நடக்குது. அதே 7 வீட்டை தாண்டி இந்தல போயிடுதுன்னா லேட் ஆகும். அதுலேயே குருவுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அதற்கு அடுத்த கட்டத்தில் ராகு கேதா இருந்தால் திருமணமே இல்லை, சன்னியாசி யோகம் என்று சொல்லலாம். அப்ப குருவுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மறையக்கூடாது. சில விதிவிலக்குகள் 6, 8, 12 இருந்தாலும் இந்த கணக்குகள்லாம் வருது. இந்த விதிவிலக்குகளும் சில இதுகள் அப்படி என்றது ஜாதகத்தில் இருக்குதுங்க. ஐயா எனக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடுது அப்படின்னா இதையும் நான் என்ன சொன்னேன்னா அந்த 1, 5, 9 தொடர்புகள் சுபபலம் பெற்றிருந்தால், சுபசார பரிவர்த்தனைகளோ அல்லது 1, 5, 9 கூடிய தசைகள் நடந்தாலோ அப்ப அவனுக்கு அந்த திருமண காலகட்டத்துக்கு நடந்துரும். அப்ப இதையெல்லாம் நம்ம 19 சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது தான் விதிவிலக்கு. ஆனா இந்த திருமண தடைகள் திருமணமே ஆகாம போறதுக்கு காரணம் அப்ப நம்மளுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவனும் கெட்டு, அவனுக்கு வீடு கொடுத்த நட்சத்திராதிபதியும் கெட்டு, அந்த ஸ்தான பலமும் கெட்டு, எல்லாமே கெட்டு இருந்ததுன்னா அவனுக்கு திருமண காலம் நடக்காது. அதாவது திருமண ஸ்தானத்துக்குடைய சுக்கிரனும் கெட்டு, அந்த ஸ்தானாதிபதியும் கெட்டு, அந்த நட்சத்திரத்துக்கு கால் கொடுத்த அந்த நட்சத்திராதிபதியும் கெட்டு இருந்தால் அவனுக்கு திருமணம் இல்லை என்று சொல்லலாம். 7ஆம் இடம்ங்கிறது முக்கியமான ஒரு ஸ்தானம். இது பாதிப்படைந்தால் இருக்கு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ மறந்தா கொஞ்சம் லேட்டாய் திருமணம் நடக்கும். அதையுமே நம்ம பார்க்கணும். சில பேருக்கு இளமையிலேயே திருமணம் கூட வாய்ப்பு நம்ம லேட்டாகும்னு சொல்லுவோம். 17, 18லயே காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து தான் சொல்லணும். விஷ்ணு இதை நம்ம சொல்லிட்டோம்னா தப்பு வந்துடும். அப்ப கிரகக்கூறுகளை நம்ம சரியான படிக்க ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டும். அப்ப நம்மளுக்கு இந்த நட்சத்திரங்களை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி இப்ப ஒரு திருமணத்துக்கு எடுத்துட்டோம்னால 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9 மித்திரன் அதிமித்திரன்னு சொல்றோம். 9 எடுத்துக்கிறோம். அதுபோல நம்மளுக்கு எடுத்துட்டோம்னா 13, 15, 17 எடுத்துக்கிறோம். இருந்தாலும் அது அதிமித்திரன் பார்த்து செய்யணும். அப்போ 18, 20, 24, 26 இந்த நட்சத்திரங்களையெல்லாம் நம்மளுக்கு பொருத்தும் போது அந்த திருமண பொருத்தம் ஒரு பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து எடுக்கும்போது அது நமக்கு சரியாத்தான் வருது. அதையவே நம்மளுக்கு ஆண் நட்சத்திரத்திலிருந்து கூட்டும்போது சில விதிவிலக்குகள் மாறிடும். இப்போ ஸ்ரீ ராமருடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அப்போ சீதாதேவியுடைய நட்சத்திரம் பார்த்தா 4வது நட்சத்திரமா தான் மக நட்சத்திரம் வந்தது. அப்போ 4வது நட்சத்திரம் பொருந்துதா அப்படின்னா பொருந்தது. அங்க விலங்கு பொருத்தம் என்ன வந்தது? பூனை. அப்ப பூனை புனர்பூசத்துக்கு பூனையும் மக நட்சத்திரத்துக்கு எலியும் வந்தது. அப்ப கடைசி வரை அவங்க வாழ்ந்தாங்களா? வாழ முடியல. அப்ப ராமன் பட்டாபிஷேகம் என்று சொல்லி திருமணம் முடிஞ்சு பட்டாபிஷேகம்னாங்க, நடக்கல. வனவாசம் போனாங்க. அப்ப ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டான். அப்ப வனத்துல போய் இருந்த போது அப்ப அது 14 ஆண்டுகள் அவங்க அந்த பாலமெல்லாம் கட்டி சீதையை மறுபடியும் மீட்டு கொண்டு வர்றாங்க. கொண்டு அந்த ராமலிங்கம், ராமேஸ்வரத்துல ராமலிங்க பிரதிஷ்டை அகத்தியர் செஞ்சு அதையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி சீதை கற்புக்கரசிங்கிறதுக்காக நிரூபிக்கிறதுக்காக சீதை அக்னி குண்டத்துல பிரவேசம் பண்ண சொல்லி அதையெல்லாம் நிரூபிச்சு அப்படி இருந்து கொண்டு அப்போ அதிக நாள் வாழ முடியல. அப்போ அந்த விதிவிலக்கு கர்மம் என்னன்னா பூனையும் எலியும் அப்படிங்கிறது தான். இதை முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்குது. பாத்தீங்களா? அப்போ நம்ம நாள் இருக்குல்ல. அப்போ சீதை
மாசமானதுமே அப்பவும் அந்த ராவணனுடைய கர்மா விட்டுதா வந்து ஏதாவது ஒரு சலவை தொழிலாளியை வந்து அவனை தூண்டி விட்டு அவன் மூலியமாக சீதைக்கு அந்த கற்பதை பங்கப்படுத்துற மாதிரி பேசுனதுனால மறுபடியும் ராமர் என்ன பண்றாரு, சீதை கொண்டு போய் வனத்திலேயே விட்டுறாரு. வனத்திலேயே அந்த குழந்தைகள் வளருது, வளர்ந்து அப்பனாருன்னு கூட தெரியாம வளருது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக பிறந்தது. அதாவது அந்த லவாகுஷா. அப்ப லவாகுஷா இரட்டை குழந்தைகள் பிறந்த போதிலும் ராமருக்கு வந்து புனர்வோசத்துக்கு அந்த குழந்தைங்க எத்தனை, அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தது. 7வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம். அப்ப வதை நட்சத்திரமாக பிறந்ததுனால அந்த குழந்தைகளும் பெருசாகி அப்பன் ஆறுன்னு தெரியல. ஆனா அசுவமேத யாகம் நடக்கும்போது அந்த குதிரைகளை அப்பா வந்து அசுவமேத யாகம் நடக்காம அப்பவும் அங்க தடை பண்றாங்க. அந்த குதிரைகளை கட்டி வச்சு மறுபடியும் அங்க தடை பண்ணி அப்புறம் வந்து அவங்களுக்கே போர் நடக்குது, அப்ப மக்களுக்குள்ளேயே போர் நடக்குது. சரி, சீதை வந்து தன்னை எப்பாச்சும் ஒரு நாள் வந்து தன் கணவன் கூட்டிட்டு போவா அப்படின்னு இதையெல்லாம் காத்திருந்தான். அப்போ சீதை வந்து கணவன் மேல உயிருக்குயிரா கணவனுடைய உருவத்தை வச்சு அவன் மனசார காதலிச்சிட்டு இருந்தான். அதே போல ராமரும் வந்து தங்கச்சிலையிலேயே சீதைய உருவம் பண்ணி சீதையவே நினைச்சிட்டு இருந்தான். ஆனா எட்ட இருந்துதான் 2 பேருக்கு காதலை பகிர்ந்துட்டாங்களே தவிர்த்து ஒன்னா இருந்து அவங்களால வாழ முடியல. இதுதான் பூனையும் எலிக்கும் உண்டான வித்தியாசம். அப்ப பூனை இருக்கிற இடத்துல எலி இருக்க முடியறது இல்லை, எலியும் பூனையும். அப்ப ஏன் ஜாதகத்திலையும் கொண்டாந்து இப்படியெல்லாம் இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதையெல்லாம் நம்ம நன்கு ஆராயணும். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து உத்திராட 1ஆம் பாதம் மலட்டு பசுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கீரின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் நம்ம பாம்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பாம்புக்கும் அங்க நம்மளுக்கு வந்து அந்த உத்திராட நட்சத்திரம் கீரி. அப்ப கீரியும் பாம்பு ஒரு இடத்துல வச்சிருந்தா இருக்குமா? இருக்காது. அப்ப இதுவுமே என்ன பாருது அப்படின்னா சில பிரிவினைகள் வருது. அப்ப உத்திராட 1ஆம் பாதம் அல்லது கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருந்த போதிலும் இதை நல்லா ஆராய்ந்து பார்த்து நம்ம திருமணம் பண்ணணும். 5ஆம் இடம் கெட்டிருக்குதா, 5 தான் ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை அந்த மண்ணு நல்லா இருக்குதா, அவளுடைய மண்ணு வகுறு கர்ப்பப்பை நல்லா இருக்குதா, ஆணுனுடைய 3ஆம் இடம் வீரிஸ்தானம் நல்லா இருக்குதா, நம்ம விந்துநாத பை நல்லா இருக்குதா, அவனுடைய விதைப்பை நல்லா இருக்குதா. அப்ப இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு விதை போட்டா ஒரு மண்ணில் போட்டா அந்த மண்ணில் விதை முளைச்சுக்கணும். அப்ப இதையெல்லாம் நம்ம ஒரு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இனவர்த்தி. ஒரு மரம் வந்து காஞ்சு தீஞ்சு மாடு கடிச்சு ஆடு கடிச்சு மழை பெஞ்சு பூத்து குலுங்கி தன்னுடைய விதைகளை பரப்பி விட்டுருது. அதுபோல காக்கா குருவியும் தன்னுடைய இனத்துகளை பரப்பி விட்டுரும். மனிதன் வந்து நம்ம பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் என்ன வேணும், நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு வேணும். நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் சொத்து சுகம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு குழந்தை குட்டி இல்லைன்னா அவனுக்கு அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு நிம்மதியும் இல்லை, அவனுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை. அப்போ வந்து தன்னுடைய இனவிருத்தி பண்ணணும் அப்படின்னா ஒரு திருமண பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லா விருத்திகளும் இருக்குதா, இவர்கள் சிறப்பாக வாழ்வார்களா, கடைசி வரைக்கும் கணவன் மனைவி வயதானாலும் கூட கணவன் மனைவி அந்த அன்பு காதலுங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ இதெல்லாம் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறது தான் இன்னும் நாம் பார்ப்போம். வயசான காலத்துலேயும் கூட ஒரு கிழவி இன்னும் ஜோடியாக வருவாங்க. ஏன் சில பேர்த்துக்கு சின்ன வயசுலேயே இப்போ நான் சொன்ன உத்திராட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தை இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது என்னாகுன்னா கொஞ்ச நாள் பார்த்தோம்னா அதை பசுவாகவும் வச்சுருந்தாங்க. உத்திராடத்துக்கு மலட்டு பசுன்னு வச்சாங்க. பார்த்தா கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அங்கே அப்போ அதை கீரின்னு கொண்டு போய் வச்சுட்டான். அப்போ கொஞ்ச நாள் வாழ்ந்து என்ன ஆகுதுன்னா பிரிவினை. அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, இன்னைக்கு என்னன்னே தெரியலைங்க, ஒன்றுக்கு ஒன்று கண்டா ஆகாதுங்கிறாங்க. அவ்வளவு அவங்களுக்குள்ள வெறுப்பு வந்து பிரிஞ்சுட்டாங்க. அப்படிங்கிற நிலையெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் நம்ம சில விதிவிலக்குகள்லாம் அந்த திருமண பொருத்தத்திலே ஆகட்டு ஒரு நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு நண்பர்களாகட்டும் அவர்கள் கூட்டு தொழில் செய்கிறதாகட்டும் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு நட்பாக வச்சுக்கிறதா இருக்கட்டும்
அல்லது அவர்களுடைய பிள்ளைகளே அல்லது அவங்களுடைய பசங்களோ அவர்களுடைய மனைவியோ இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் வந்தாலும் அது பகை ஆகுது. இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்துருக்குறோம். 5ஆம் இடத்துல வந்து நம்ம இப்போ 5வது இவங்க நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம் புத்திரனா இருந்தாலும் பிரத்யேக நட்சத்திரம் அங்கே பகை வருது. 7வது நட்சத்திரமா இருந்தாலும் இந்த பையனாலேயே தான் நான் நிம்மதியே இல்லை, இவனாலேயே தான் நான் அப்படிங்கிற மாதிரி அழுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மனைவியா இருந்தாலும் நம்மளுக்கு மனைவிக்கு இப்போ சில நட்சத்திரங்களை கரெக்டாக நம்ம நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் இருந்து இணைச்சிட்டு போயிருப்போம். இப்படி இணைக்கிற போது பெண்ணுக்கு பார்த்தாங்க 7வது நட்சத்திரம் இல்லை 22வது வைநாசிக நட்சத்திரம் இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தது அப்படின்னா அங்கேயும் என்ன ஆகுது, கணவன் மனைக்குள்ள போராட்டமான பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. அப்போ இதையும் வந்து நம்ம வந்து நன்கு ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முடிவு. அதே மாதிரி ஒரு 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த மித்திரன்னு சொல்கிறோமே 9ஆம் இடத்துக்குடையது அதிமித்திரம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம நண்பர்களாக வச்சுட்டாலும் இந்த அதிமித்திர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து இந்த 17வது நட்சத்திரம் 18வது நட்சத்திரம் 9 வரும். அப்போ இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அதிமித்திரம்னு சொல்லுவோம். ஆனால் அளவுக்கு மீறி நண்பர்களாக இருப்பாங்க, நட்பாக பழகுவாங்க. கடைசியில் பார்த்தா இது பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் முடிச்சிடும். அந்த நட்பு என்ன ஆகுது, பெரிய பிரச்சனைக்கு வந்துடும். இப்படி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த நட்சத்திரங்களையும் பார்த்து நம்ம பழகிறதாகட்டும். ஒருத்தருக்கு வந்து எப்படி 6வது நட்சத்திரம் வந்ததுன்னா அவனுக்கு நட்பாக இருப்பான், அவங்ககிட்ட கடன் வாங்கலாம், அவங்ககிட்ட நட்பாக வச்சுக்கலாம். அந்த 6வது நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் உன்னுடைய நட்சத்திரம் ஏதோ அந்த நட்சத்திரத்துல 6வது நட்சத்திரக்காரன்னு நீங்கள் கடன் வாங்குறதோ திருமணம் பண்ணிக்கிறதோ நண்பர்களாக வச்சுக்கிறதோ அவனோட கூட்டு தொழில் பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம சிறப்பாக இருக்குது. அல்லது 2வது நட்சத்திரக்காரனையும் வச்சுக்கலாம், அல்லது வந்து 4வது நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் வச்சுக்கலாம், மித்திரம் அப்படின்னு சொல்லுவோம். 9வது நட்சத்திரமாக வர்றதை வந்து அதிமித்திரன்னு சொல்லுவோம். அவன் நம்ம நட்பாக பழகுவான், உயிருக்கு உயிரை கொடுக்குற மாதிரி இருப்பான். கடைசியில் உயிர் நண்பனே நம்மளும் உயிர் எடுத்து விட்டுருவான். இதுல எல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் எப்படி செய்யலாம், ஒரு நண்பர்கள் எப்படி வச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம நட்சத்திர சார்குள்ளத்துக்குள்ளேயும் போய் இதையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சில விதிவிலக்குகள்லாம் வருது அப்படிங்கிறத இது வரைக்கும் எனக்கு இவ்வளவு நேரம் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய உரையை கேட்ட எல்லா ஜோதிட உள்ளங்களையும் நன்றி பாராட்டி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்கத்தினுடைய பொருளாளர் ஐயா அவர்கள் திருமண தடை குறித்த தலைப்புல பேசி சிறப்பான உரை வழங்கிய ஐயா அவர்களை பாராட்டி நம்மளுடைய சங்கத்தினுடைய செயலாளர் சீனிவாசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்.